உட்கார்ந்து அமரத்தாலை மேலே தருது இத்தாலை மேலே கை சோழத்தி தாமரவத்தினி அங்க தளம் மேலே வச்சதுதான் தளம் மேலே வச்சதுதான் இந்த பொண்ணு கை சோழத்தி அந்த மரத்தறியில தாமரே தன் போடானி மேல் வச்சதுதான் போடானி மேல் வச்சதுதான் நம் பொண்ணு கை சோழத்தி தாமரை நிற்கும் போடானி மேல் வச்சதுதான் போடானி மேல் வச்சதுதான் எப்படியானது உடம்பை கொண்டு இருந்தால் தாமரையார் சிறிது நேரம் தான் அழுது கொண்டு இருக்கக்கூடியவன் ஆனால் என்ன எவ்வளவு நேரம் இங்க அழுது கொண்டிருந்தாலும் கூட இந்த அத்துவன கனகம் ஆரோக்கியமான வனத்திலே யாரு வந்து நம்மளை ஏமாறுகிறேன்னு கேட்க வராங்க யாரும் கேட்க போவதில்லை நாம தானே ஒரு நாள் ஒரு குலத்திலே வருகிறேன் என்று அனவரிடத்திலே வாழ்த்து கொடுத்திருக்கிறோம் அதனால குழந்தைவனுடைய வீடு போகணும் குழந்தைமாருடைய குழந்தைகளை எல்லாம் பார்க்க வேணும் கொண்டு வந்த மனதிகளை எல்லாம் கொடுத்து அலங்காரப்படுத்தி சிறிது நேரம் அந்த குழந்தைகளோட கொஞ்சி விளையாண்டு விட்டு கத்தான் பிறந்தவன் கொடுத்த வீட்டில் தானே யாவரையும் பார்த்து விட்டு பொழுது எங்க நம்ம ஊருக்கு போய் வடநாடு வந்துடுவோம் போகலாமே ஆமா அப்படி இருந்தாமனே நாட்டி மீண்டும் அந்த போல எடுத்துத்தான் நிறைய வைத்துக் கொண்டு அப்ப மணியே குறிச்சீரே மங்கை வண்ணா அவன சின்ன அவங்க போன ஏறி ஒரு கோடி அப்ப உச்சி நேரம் ஆகி கொண்டிருக்கிறது இருக்குது பார்த்தாங்க ராமரே நாமளும் இவ்வளவு தூரம் வந்ததற்கு வெய்ய வேனெல்லாம் பார்க்காம வந்ததற்கு நேற்று முகமெல்லாம் வாட்டங்களோடு இருக்குது
இந்த நேரத்திலே பிறந்தவன வீட்டுக்கு போகும்போது இப்படியா போறது சொல்ல கை காலெல்லாம் பொழுது அடிச்சு வந்திருக்கிறோம். ஆமா, நாம கொண்டு இந்த போலை இறக்கி விநாயகர் கோயில வச்சுட்டு குடிகிணத்துல போய் மூஞ்சி முகமெல்லாம் சுத்தம் பண்ணி தாகத்துக்கு தண்ணி குடிச்சு சிறிது நேரம் தனுப்பாரி இருந்து போனா போகுது. ஆமா, அப்படிங்கிறத அமைய நாட்டினாரே அந்த அண்ணங்க அவரி விநாயகர் ஆலயத்திலே கொண்டு வந்த மனிதர்களை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு அந்த குடியினத்துல போய் மூன்றி முகமெல்லாம் சுத்தம் செய்து தண்ணி குடிக்கலாம் என்று குறிப்பிடுகிறார். ஓடி ஒழுகுதல்ல. இந்த நேரத்திலே மணியங்குளத்திலே வாழக்கூடிய மணியங்குறிச்சியை ஆளக்கூடிய மணிக்குளந்தாக்கவுண்டர் மருமக்கமார்கள் சிவக்குளந்தாக்கவுண்டர் மலைக்குளந்தாக்கவுண்டர் மனைவி 22 பேரும் ஏதே இன்னொன்னு இருக்கிற நான் எப்பவுமே நைட்டி இல்ல டிஷர்ட் தான் போட்டுக்குவேன். அப்புறம் இன்னைக்கு போலாம்ங்கிறே சரி எதுக்கு மாறாப்பாவது மேல போட்டுட்டு போலான்னு தன்னைக்கு ஏன்னா குழந்தை கொஞ்சம் அழகக்குள்ள அது ஏன் பேசுறேன். சிறுசும் கம்மன் இருக்கு பெருசும் கம்மன் இருக்கு. இந்த நடுப்பையில மட்டும் கம்மனே இருக்காது. நேரம் தண்ணிக்குள்ள கொண்டு வந்து டிமுக்கு விட்டு கைய போய் தண்ணி குடிக்கிறதுக்கு அதே அதனால குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வேணும். ஆமா வரமா வாரியா தண்ணி குடிச்சிட்டு குடிப்போம். ஏண்டி உங்களோட என்ன சாலை எடுத்துட்டாரே குடத்தை எடுத்துட்டாரியா? நம்மளது எப்போ சாலத்தை நம்மளதெல்லாம் வெங்கலம் இருக்குது. வெங்கலம் தான் இருக்குதா? அப்ப மனைவார்கள் தானே தண்ணி குடத்துக்கு போனாமன்னு சொல்லு தன்னான நன்னாயே நன்னாரே நன்னாரே நன்னா தண்ணிக்கு போறதுக்கு என்ன கிடக்குது? ஓடி போகணும் பார்த்து எங்க வீட்டு வந்துருவாங்க, வந்து அதிகம் குடிச்சிருவாங்க. போவாரு அதனால இருக்கிற வியாபாரி புத்தி கையில எடுத்தா சரி எதை எடுத்தாலும் குடிச்சிருவாங்க. அடி நீ வாடி அடி எனக்கு இன்னைக்கு ஒரு பிரியுண்ட எங்க அம்மா வருதாம தண்ணி கோடம் எடுத்து தருதியிலே வரங்கலாம். தண்ணி கோடம் எடுத்து தருதியிலே வரங்கலாம். மலை காரி வீராரி மலை தொங்கு மலை தோட்டோ நடத்தி வையடி பாட்டி. தண்ணி கோடம் எடுத்து தருதியிலே வரங்க. தண்ணி கோடம் எடுத்து தருதியிலே வரங்க. வீரோமலை காரி வீராரி மலை தொங்கி மலை காரி நடத்தி வையடி பாட்டே.
ஏத்தையா பாத்தையா பாத்தையா ஆமா நான் கோயில்ல போய் டேய் அது சண்டைக்கு வந்து விநாயகருடைய கோவில்ல அருள் கேட்டவளே அந்த அக்கா இந்த தூக்கி பிடிக்கிற அக்கா வேற எங்கதோ போந்துருக்கு அக்கா இருக்குது அக்காளுக்கு தெரியாதா வேணாம் கோயிலு விநாயகன் கோயில் சொல்லு அதான் சொன்னேன் நீ எப்பவுமே இந்த பகுடு திரும்ப அதே குழந்தையா இருந்துச்சு எங்க அப்பத்தான் அந்த சுண்டு வரவங்க ஒருத்தர் கொஞ்சம் எச்சம் ஊட்டிட்டா அது படு திரும்பினாலும் நாக்கு விசுக்கு திரும்புறது அதே வேற ஒண்ணும் இல்லை போச்சாது அது அங்க பாருங்க நான் கோயில் வேணாம் கோயில விநாயகன் இருக்கு கேக்க எனக்கு ஒரு யோசனை விநாயகனுக்கு எத்தனை கொண்டாட்டி மாணிக்கட்ட முட்டை எத்தனை கொண்டாட்டி எல்லா சாமியும் எல்லாரும் ரவுண்டு ரவுண்டுதான் விநாயகர் கல்யாணம் இல்லையா இல்லையா அப்படிங்கிற அது அந்த முத்தி சித்திங்கிறாங்களா அது என்ன முத்தி சித்தி சித்தி புத்தி சித்து முக்கிய ரெண்டு கொண்டாட்டியாமா முரு அது வடநாட்டுல கில்ல முருகனுக்கு ரெண்டு எல்லா சாமிக்கு ரெண்டு அப்படின்னா அந்த விநாயகர் ஒண்ணுதே இருக்கும் ஏதோ மின்னால ஒண்ணு உட்கார்ந்து இருக்குது அதாவது அம்மா தான் ஈஸ்வரி பையன் பார்க்க வந்து போதா இருக்குது அம்முடன் தம்பி விநாயகர்கிட்ட எல்லாம் பொன் தெய்வத்தை எல்லாம் வைக்க அம்மா வந்து பார்க்கவா வந்து வரணுங்களா ஈஸ்வரன் போட வரும் அது எப்படிங்காலும் வேட்டைக்கு போயிருப்பாரு ஆறு கண்டாங்க ஏய் அலே ஏண்டி ஓ நல்லா பாரு வேட்டையாரமா பாருங்க இந்த ஒரு எட்டு போய் பார்த்தா கிடக்குது மின்னுது தலாறு தலாறு பார்த்தா பளிர் மின்னுது என்னமோ எனக்கு என்னமோ பார்த்தா இது சாமி எல்லாம் இல்ல இப்ப எங்கேயோ முன்ன பொண்ணு பார்த்த மாதிரியே இருக்குதுல வா போய் பார்க்கலாம் ஆனா அவங்க தெரிஞ்சு போச்சு நம்ம ஆமரை அதே முண்டையா பட்டணமே அவளேதே நம்ம தாமரதே எங்க தாமரை தாமராவோ ஏவடி இப்ப இங்க எனக்கு வந்தா என்னமோ தெரியல அன்னைக்கே குணச்சு கோவரை தழைச்சு போட்டு போனவங்க இன்னைக்கு பாரு மறுக்கா குணச்சு மதுரை அழைக்க வந்திருக்கிறா அதே நாம என்னமோ வருஷம் தகுந்தது புள்ள தவறாம வீட்டுக்கு 6 ஏழை பெற்று வச்சிருக்கிறோம் உள்ள கிடக்குது உள்ள கிடக்குதுன்னு இவ்வளவு வந்தாலும் வச்சுக்கோ நானும் வராத விலைக்கு வாரான்னா சும்மா வரமாட்டான் குடிமை சும்மா ஆடுமா அதுலயும் நீ இவளை பார்த்தாலும் வச்சு நம்ம வீட்டுக்காரன் அது எம்புருசு அப்புறம் எம்புருசு அப்படியே பூரா இறங்கி போயிரு அதான் செம்புருசன் பிறந்தவளை கண்டதையும் எடுத்துக்கிட்டு ஆடுவாங்க மூளை தூக்கி கொடுத்துருவாங்க அப்புறம் உள்ள விட்டீங்கன்னா ஐயோ எங்க அப்பனோட இருந்து ஒரு சங்கரி போட்டுக்கிட்டு வந்து அதையும் உங்களுக்கு பிடிங்கி போட்டு விட்டுருவாங்களே அதனால எனக்கு யோசனை இவன் இப்படியே நம்ம நடத்தி கொடுக்க முடியாது வீட்டுக்கு வந்தான்னா நம்ம வீட்டுக்காரங்களை சொல்லி கொடுத்து இவன் இப்படி கொடுக்கலாம் ஆமா அது மட்டும் அல்லடி நம்ம குழந்தைகளுக்கு இவளுக்கு குழந்தையா குட்டியா இவ்வளவு நாள் ஆச்சு இவ்வளவு நாளைக்கும் போறவு குழந்தை இல்லாதவ அடியே இவ வரடி இவ வரட்டும் முண்ட சக்கரத்தி நம்ம வாசலுக்கு ஆகாதாடி இவ இசி முண்ட சக்கரத்தி இல்லடத்துக்கு அது மட்டும் இப்படி எல்லாம் போய் சொல்லணும்னு ஊருக்காரர்கிட்ட சொல்லோன்னு அப்படி மூறி இவ வந்துட்டான்னு வச்சுக்கோ நம்மளுக்கெல்லாம் தாங்கிடு என்னதான் பார்த்து புனி தாங்கி அது உம்மடத்தை நான் பிடிக்கிறேன் எம்பளை பிடிக்காது இல்ல எம்மதத்தை நீ குடி குடுமையே ஆமா ஆமா அது உடனே போற என்று சொல்லே இந்த சிவக்குழந்தாக்கவுடன் மலைக்குழந்தாக்கவுடன் மனைவிகள் 22 பேர்களும் தாமரை விநாயகர் கோயிலே உட்கார்ந்து இருப்பதை பார்த்ததையும் இவர்கள் எப்படியாவது நன்கு குழந்தையானவன் இப்ப அன்னைக்கு இப்படி போனவன் நம்ம வேட்டை கேட்காம கல்யாணம் வச்சுக்கிட்டு இப்ப மீண்டும் வீட்டுக்கு வந்ததுன்னா நம்மளுக்கு 17 ஆண் குழந்தை இருக்குது 2 பெண் குழந்தை இருக்குது வருடை வந்து வாதம் வச்சுட்டா நம்ம வீட்டுக்குள்ள வட்டு புனி தாங்கி இருசி வந்து வாதம் வச்சுட்டா இருக்கு புனியானது தாங்கி நம்ம குழந்தை முஜைகளுக்கு ஆபத்து நேர்ந்து இதை நாம வாயால போய் சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க. அதனால தக்கபடியா போய் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சொல்லணும். எப்படி சொல்லணும்? குழந்தைகளை இங்க எரிஞ்சு போட்டு அடியே நம்ம குடுமையெல்லாம் அவுத்து விட்டு இந்த கையில இருக்கிற வரையில எல்லாம் கழட்டி எரிஞ்சிட்டு அதை இந்த ரவுக்கையெல்லாம் கொஞ்சம் கிழிச்சு விட்டு அப்படித்தானே மூஞ்சி முகமெல்லாம் தானே குருநாயகராக இப்படி கையிலே இருந்து
அப்ப அக்கால நீர் 2 பேர்களும் அப்ப தனி கிணத்துல இருந்து என்ன வீட வர நீர் சமையோ ஐயோ நாளோ ஐயோ சிவரே குய்யோ மோரையோ சேர்த்து இந்த வேலத்துல சிவக்குழந்தாக்கவுண்டர் மலைக்குழந்தாக்கவுண்டர் பார்த்தாங்க. தண்ணிக்கு போன 2 பேர் இவ்வளவு நேரம் ஆகிட்டாலும் இந்த கிலோ அழுது வராங்களே இதிக சண்டை கட்டுறாங்களா? என்னைக்குமே இது போனாங்க ஊருக்காரதான் அழுகுவாங்க. இந்த கிலோ இப்படி அழுது வராங்களே. நாளைக்கு பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு கடையை போடுவாங்க. ஐயோ ஐயோ நாசமா போனவே இல்லை. கூப்பிடு கூப்பிடு இரு ஐயோ 70 ஓடுங்களா வந்து வைங்களே 70 ஓடுங்களா அதுக்கு வா ஐயோ இங்க வந்து வரீங்களா? ஐயோ அவன் வந்துட்டாளே. இரு அம்மாக்கு இது ஓடிட்டாளா? அங்க அம்மா போகல ஒப்பங்க இது ஓடிட்டாளா? என்ன மகராசன் நல்லா இருக்கிறாங்க. அப்ப எப்படி உணவு மலை கிடையாது? தேவனம் வந்துடுதே நம்மளுக்கு தேவனம் வந்து தேவனம் வராது அப்புறமா வழியே போச்சு. இன்னும் எப்படி தேவனம் வருது? ஐயோ நேரடியா தேவனம் வந்து நிக்குது. நானா நம்ம வெளிவர நாட்டிலே என் கோயில நிக்குது. ஐயோ நாம தவில்லை ஐயோ சாமி இப்ப பழுது வந்து சேர்ந்தாச்சு பழுது வந்து சேர்ந்தாச்சு பழுது வந்து சேர்ந்தாச்சு பழுது வந்து சேர்ந்தாச்சு. அக்கா நான் என்னமா அது இனி ஒரு மாவும் பண்ண முடியாதே. ஐயோ நாமனைக்கு எங்கியதுமா அந்த காலாடிய நம்மளுக்கு
கவரி உளுந்தவரி கவரி உளுந்தவரி ஐயோ இரு 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 இந்த நாக்க கடிக்கிற மெத்த வேலையில வச்சுக்காரு வந்துட்டாளே இரு கொஞ்சம் அன்னைக்கு வந்துட்டு போனா என்னைக்கும் ஊருக்காரதான் அழுகுவாங்க இன்னைக்கு நீங்க அழுதுட்டு வாரீங்க அப்பனும் ஜாகலிக்கிறேன் அம்மாவும் ஜாகலிக்கிறேன் அப்புறம் யாருக்கு என்ன ஆபத்து வந்தது நாசமா போனவீனே எங்க அப்பனும் ஜாவலே எங்க அம்மாவும் ஜாவலே அப்புறம் அழுகிறேன் அவன் வந்துட்டாளே அவன் வந்து குடிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாளே அடிக்க தெரியாது கொள்ளையில் போனவீல உங்களுக்கு அடிக்க தெரியாது யார் வந்திருக்கிறாங்க ஏறி அழுகிறேன் அது போட்டு தண்ணிக்கு போக நல்லா போனீங்க தண்ணி கொடுத்த ரெண்டைங்க ஆனோம் இப்ப என்னவோ கை கால் பூரா காயமா இருக்கிறது அதுதான் கிழிஞ்சு கிடக்குது ஏன் பூரா கரைஞ்சு கிடக்குது எங்களை போட்டு அரிச்சு குடமையை பிடிச்சி இழுத்து பிரிச்சு விட்டு நான் எப்படி சொல்லி போடுவேன் பிடிச்சி கிழிச்சு விட்டு எல்லாம் பண்ணி அவதான் வந்திருக்கிறா இப்ப கணத்துடைய உட்கார்ந்துருக்கிறா ஒட்டிக்கிட்டு பிறந்தவள தாமரை தாமரை எங்க அக்கதான் குடிக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கா தாமரையா கன்னட மாத்தமரா இல்லை கன்னட மாத்தமரா இல்லை கன்னட மாத்தமரா இல்லையோ இடுப்புல எக்கத்துல வச்சிருந்த செப்பு கூட கடமுடன்னு இருந்தாங்க ஓய் கையில் இருந்த வளையல் எல்லாம் கடமுடன்னு உடஞ்சு போட்டிருந்த குடும்பம் எல்லாம் கடமுடன் அவந்து போய் ஐயையோ ஐயையோ இப்படி எல்லாம் ஆகி போச்சுங்களே அவ வந்து நீ வீட்டுல காலையில எடுத்து வச்சுட்டா நம்ம வீட்டுல என்ன ஆகுது இன்னைக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோ 2 நிமிஷம் நடந்து போயிட்டு இரு இரு ஒரு நிமிஷம் இரு ஏடி இப்படி தெரியல தங்கச்சி தாமரை வந்திருக்கிறான் அவளை அப்படியே தாட்டி விட்டோம் இங்க வரக்கூடாது ஏடி இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நம்ம தங்கச்சி வந்திருக்கிறா நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன் இங்க வரீங்க மாப்பிள்ள தங்கச்சி கூட்டிட்டு வரேன் பிறந்தவளை கடை இத்தனை நாள் இல்லாத பிறந்தவோ இன்னைக்கு என்ன பிறந்தவ மேல அவ்வளவு கூட பிறந்தவன் தங்கச்சி தாமரை பண்ணா இவ்வளவு நாள் இல்லாத பிறந்தவ அப்படியே வந்தாலும் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஆண் குழந்தை பெண் குழந்தைகளுக்கு வரடி வந்து வாதமச்சா வரட்டு புனித அங்கு வச்சு வந்து வாதமச்சா இழுத்து புனித அஞ்சு நம்ம குழந்தைகளை எல்லாம் நாம வச்சிருக்கிறோம் அவளுக்கு வந்து குழந்தை இல்லாத வரடி அவளை அப்படியே போக சொல்லிருங்க இங்க வரக்கூடாது ஏங்க அறிவு நடந்து இல்லையா நடக்கிறது வேற உங்களையும் நீங்க நான் போய் தங்கச்சி கூட்டிட்டு வரேன் அப்படி போயிட்டே அப்புறம் உண்மையில மேச வச்சிருக்கிற ஆம்பளையா இருந்தா நீ போய் உங்க தங்கச்சி இங்க கூட்டிட்டு வா நான் பார்த்தேன் அப்படியே மீறி கூட்டிட்டு வந்தா உன் தங்கச்சியை கூட்டிட்டு வந்தா நாங்க அக்கா தங்கச்சியை எல்லாம் நடக்கிறதை எல்லாம் கூட்டிக்கிட்டு ஊருக்கு போயிடுவோம் நடக்கவாண்டாத நடக்குது மாதிரி தெரியும் அதை விட்டு போட்டு போயிடும் கடைசியில் பிறந்ததெல்லாம் அது நெக்கிரிச்சுக்கிட்டு கிடக்குது விட்டுட்டு போயிடலாம் விட்டுட்டு போயிட்டேன் பால் எப்படி கொடுப்பேன் ஆய் எப்படி கழுதுவே என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே 20-22 வருஷமா வராத பிறந்தவோ இன்னைக்கு வந்திருக்கிறான்னு அவளுக்கு அவ்வளவு அக்கறை ஓடி போய் பாக்குற கூட்டிக்கிட்டு வரையான்னு பிறந்தவ நிக்கிறேன் போய் சொல்லி அப்படியே தாட்டி விட்டுருவாங்க அன்னைக்கு எப்படி வர வேண்டாம்னு வரைஞ்சோறு தினமே திரும்பி வர வேண்டாம் இறஞ்சோறு கட்டி புளிஞ்சோறு கட்டி தாட்டி விட்டீங்கல்ல இன்னைக்கு எனக்கு இங்க அவருக்கு என்ன இருந்திருந்தா வருவாளா அது நீங்க 2 பேர் அக்கறை கூட்டிட்டு வரேன் தங்கச்சி பாவம் நான் போய் கூட்டிட்டு வரேன் தங்கச்சி கொண்டாட்டி வேணுமா பிறந்தவ வேணுமா எனக்கு பிறந்தவதான் வேணும் ஆமா அப்படின்னா ஒரு 4 நாளைக்கு பிறந்தவ இருப்பா அப்புறம் பிறந்தவன் ஆக்கி அடிச்சு போடுவா திம்பிங்க 4ஆம் நேரத்தை என்ற புருஷன் பிள்ளை பார்த்து போகணும் என்ற வாழ்ப்பறப்பு பார்த்து போகணும்னு அப்புறம் போயிடுவா அப்புறம் நீங்க காடுகரை போனாலும் அப்புறம் சோத்துக்கு நக்கிட்டு போகணும் இந்த புள்ள ஒட்டி தூர குடிப்பா நான் ஒண்ணே குடிப்பா உனக்கு பிறந்தத நானே குடிக்கிட்டேன் எனக்கு பங்கில நீயே அது நடக்கிறதையில நான் குடிக்க போயிடுறேன் நீ நெக்கிச்சுக்கிட்டு இருக்கிறதையில நீங்க வச்சு கழுவிக்கிட்டு ஒண்ணு மட்டும் மாதிரி முழுக்காரா அதை குடி போடி அதனாலதான் சொல்றாங்க எங்கேயும் குடிப்பாங்க சரி பரவாயில்ல
ஏய், இங்க கொடுக்கறது இருக்குதானே, பால் கொடுக்கறது. அது யாரையும் இங்க விட்டுருவோம். அதெல்லாம் கலவரம் இருக்குதுவா, அது இங்க விட்டுருவோம். அதெல்லாம் அப்புறம் போ. நம்மளுக்கு நாளைக்கே ஒரு வார வரப்புக்கு போற மாதிரி போவோம். பெருசா இருக்குதுவா, பெருசா இருக்கிறத அதை கூட்டிட்டு போயிடலாம். பெருசா இருக்கிறத கூட்டிட்டு போனா நிறைய நேரத்துனா துணி வாங்கி பொழைச்சுக்கலாம். நெகிழ்ச்சி இருக்கிறத கூட்டிட்டு போய் ஓடிடா போய் கலத்தி கூட்டிட்டு வரேன். ஒன்னையில போன நாசமா போறேன். என்ன சொல்றேன் கொண்டாடி வேண்டாமா? அப்ப மணிக்குழந்த ஆக்க மருமக்கமான அப்படி போகையே அதான் பெரிய வேணா. ஐயோ அத்தை வேண்டாமா? அத்தை வேண்டாம், அம்மாவை. அப்ப பார்த்தா மணிக்குழந்தாக்கம் என்று மக்கமார்கள் என்ன இருந்த போதிலும் அன்னைக்கு நம்ம உறந்தவள் ஆமாரு உண்மைதான். நம்மளை கேவலப்படுத்தி போட்டு ஆடு மேய்க்கும் பேய்க்கு ஓடி போன ஓடுகாலி. ஆமா, இன்னைக்கு வாரான்னா வாரான்னா நம்மளுடைய கௌரவம் எல்லாம் அன்னைக்கே குப்பையில போயிடுச்சு. உண்மைதான். அப்ப இன்னைக்கு ஏன் வாரான்? நம்மளுக்கு என்னதான் பொண்டாட்டி வேணும், புள்ள குட்டி வேணும். சொன்ன மாதிரி 4 நாள் கழிச்சு போயிட்டா நாளைக்கு அப்புறம் நான் பொண்டாடிக்கணும். ஆமா அங்கோ நாங்க அப்பிச்சு விட்டு போறேன் சாமி. நம்ம அப்பிச்சு விட்டு போலாமல்ல? ஆமா, நான் சொல்லி அப்பிச்சு விட்டு போறேன். எங்க நீ போற? இல்ல நாங்க போறோம். அப்பிச்சு விட்டு போலாமா சாமி? போறானா அப்படி சொல்றது கேக்குறேன். பையன் சொல்றது கேளு. அப்பிச்சு விட்டு போலாமா சாமி? சொல்றத கேட்கற போக வேண்டாம். எவ்வளவோ சொல்லியும் கேட்கல, எவ்வளவு சொல்லியும் கூட ஆமா கேட்காம என்னுடைய வெத்தம் நிறவனை நான் போய் கூட்டிட்டு வரோம் அப்படிங்கிற போல் அவன் ஆடு வேணும்னு வந்தாலாம், மாடு வேணும்னு வந்தாலாம், பொண்ணு வேணும் பொருள் வேணும்னு வந்தாலாம். அப்படின்னா கூட்டிட்டு வந்து வச்சிருந்தோம். நாங்க போய் கையை மூட்டு அதுவே வேணாம்ல. அப்படி வேண்டாமன்னு சொன்னா உன் பிறந்த வீட்டுக்கு வரக்கூடாது. காட்டி விட்டு போய் ஒரு நாளைக்கு மட்டும் வந்துட்டு போறப்பா. அவருக்கு நடக்காது. ஒரு நாளா இருந்தாலும் கொண்டாடி வேணுமா பிறந்த வேணுமா அதை யோசனை பண்ணிக்கோ. அப்படியும் பிறந்தவ வரதுன்னா நாங்க போயிடுவோம். பிறந்தவரை அந்த சங்குவன சங்கிலிய பூட்டி நம்ம வெள்ளைமணி ஜெயகுமார காவல் வச்சு ஆனா வீட்டுக்கு விடாம மீறி வந்தா அது மேல அடி விழுந்து அம்மி நகரும். ஆனா 2 உடுத்து வளர்த்து முடிக்க சொல்லியிருக்கேன். வீட்டுக்கு வரப்படாது. உடனே எல்லாம் குழந்தை குட்டிய சாமி ராசா எல்லாம் கொண்டுட்டு போய் போட்டு மூடி வச்சுட்டு நாம போய் மேல்மாடியில் போய் மேல ஏறி படுத்துக்கலாம். சேவகுமார விட்டு சேவி சொல்லிடுவோம். நாம அதை கண்ணுல பார்க்க முடியாது. சரி பரவாயில்ல, வேற வழி இல்லை. நம்மளுக்கு பொழுதுக்கு பொண்டாட்டி வேண்டியது இல்லை, பொழுதான பொண்டாட்டி வேணும். வேற வழி என்ன பண்றது? சோறு தண்ணி போடுறதுக்கு வேற இப்படி ஊருக்கு போறாங்க போக வேண்டாம். பெண்ணே சொல்ற வழியில கேட்கறக்கே இருக்கா? சரி அப்படின்னு சரி போய் தாட்டி விடு. அதன் பிரகாரமே எங்கள் சிவக்குழந்தாக்க ஒன்று மலைக்குழந்தாக்க ஒன்று 2 பேர்களும் வெள்ள வெள்ள சேவக விதமான மந்திரிகளை கூப்பிட்டு அப்பா சேவகமார்களே சங்கவனத்துக்கு முன்னால சங்கை எடுத்து போட்டுங்க. சரி, நம்ம கோட்டைக்கதவை இழுத்து போட்டு சரி கட்டை காவல் கடினமாக இருக்க வேணும். சரி, இந்த கோட்டைக்குள்ள யாரு வந்தாலும் சரி சரி உள்ள வரக்கு அனுமதி இல்லை. அப்படி மீறி வந்தாங்கன்னா 5 மணி சவக்களை கெஞ்ச அடிச்சு விடுவாங்க. ஓட்டு அடிமேல் அடி உண்டு அம்மையை நகரும்பார். அரண்மனைக்குள்ள யாரும் வரக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மன்னனுடைய உத்தரவு அப்படியே அழுத்துங்க என்று சொல்லி காவல் கடினமாக வைத்தார்கள். காவல் கடினமாக வைத்துவிட்டு இந்த ஈரையில 16 ஆண் குழந்தைகளும் தானே பீரங்கி சாட்டை எடுத்து போட்டு மூடுனாங்க வீட்டுக்குள்ள. பெண் குழந்தை 2ஐயும் தானே குருகுத்தலை வச்சு மூடுனாங்க. மூடி வச்சுட்டு சோழப்பொறியானவர்க்குள்ள ஓட்டு மூடிட்டு இவைய 4 பேரும் மெத்த மேல மாடி மேல போய் மாடி வீட்டுல மெத்தையில மேல இருக்கிறாங்க மனைவியோடு யாவர்களும். ஆமா, இப்படி இருக்க தாமரத்தை சலுப்புகளை எல்லாம் வைத்துவிட்டு விநாயகருடைய ஆலயத்திலே இருந்து போன இடத்துக்கு இப்ப பிறந்தவர்களுக்கு வர போறாங்க. இந்த நேரத்துல தாங்கள் கொடுத்து வாழ்த்தக்கூடிய வாழ்த்து வானத்தை எல்லாம் கொடுத்து வாழ்த்தும்படியாக பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறோம்.